Hello friends, welcome back to Melina Kitchen. Today Melina Kitchen la ஒரு சூப்பரான ரெசிபி instant tomato chutney எப்படி ஈஸியா பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கீழ இருக்க subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு pan நல்லா ஹீட் ஆனதும் 1.5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. நான் மீடியம் சைஸில் ஒரு 5 பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த பழமாக இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வேகும்போது தக்காளி ரொம்ப சாஃப்டாக வேகும். நெக்ஸ்ட்டு இது கூடவே 10 to 12 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ அந்த தக்காளியோட மேலே உள்ள அந்த தோலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் தோலை கையில் எடுத்துடாதீங்க. ஏதாவது இந்த மாதிரி ஸ்பூன் இல்லைன்னா இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியோட தோல் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அது ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை, அது கூடவே 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் சேர்த்து இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, ரைஸ் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மெலினா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.